இந்திய திரையுலகின் இசைக்குயில் என அழைக்கப்படும் பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தனது 92வது வயதில் நேற்று காலமானார். மும்பையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். அவருடைய மறைவானது இசைத்துறையில் பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கரின் சகோதரியான ஆஷா போஸ்லே இந்திய இசையுலகின் முடிசூடா அரசியாக திகழ்ந்தவர். சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தனது குரலால் இந்திய சினிமாவை வசப்படுத்தியிருந்தவர். 1943ஆம் ஆண்டு மராத்தி திரைப்படமான மஜா பால் என்ற படத்தில் சலா சலா நவ் பால் என்ற பாடலை அவர் பாடியிருந்தார். அதுவே அவரது முதல் பாடலாக அமைந்திருந்தது. தனது 10வது வயதில் பாடகியாக அறிமுகமான ஆஷா போஸ்லே தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இசை வரலாற்றில் அதிக பாடல்களை பாடியவர் என்ற கின்னஸ் சாதனையையும் படைத்துள்ளார். தனது தனித்துவமான குரலால் 8 தசாப்தங்களாக இசைத்துறையில் கோலோச்சியவர். தமிழில் வெளியான எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற செண்பகமே செண்பகமே பாடல், ஹேராம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி பாடல், அலைபாயுதே திரைப்படத்தில் வெளியான செப்டம்பர் மாதம் பாடல் மற்றும் சந்திரமுகி திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் போன்ற காலத்தால் அழியாத பல ஹிட் பாடல்களை பாடி தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பெற்றவர். பஜனைகள் முதல் கபழை பாடல்கள் வரை அனைத்து வகையான பாடல்களுக்கும் பொருந்தக்கூடிய குரல் அவருடையது. தனது 90வது வயதிலும் அவர் தொடர்ந்து பாடி வந்திருந்தார். ஹன்ஸ்ராஜ் வஹால், OP நயினார், மதன் மோகன், RD பர்மன், இளையராஜா, அனு மாலிக் முதல் AR ரஹ்மான் வரையிலான கலைஞர்களுடன் அவர் பணியாற்றியுள்ளார். ரஃபி, முகேஷ் மற்றும் கிஷோர் முதல் பாய் ஜோர்ஜ் மற்றும் ஆதித்ய நாராயணன் வரையிலான கலைஞர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். 1995ஆம் ஆண்டில் உஸ்தாத் அலி அக்பர் கானுடன் இணைந்து வெளியிட்ட ஒரு இசை தொகுப்பிற்காக அவர் கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பல்வேறு ராகங்களில் பாடி கவனம் பெற்றவர் ஆஷா போஸ்லே. இவர் 1981ஆம் ஆண்டில் ஒம்ராவ் ஜான் படத்திற்காக தனது முதல் தேசிய விருதையும் 1988இல் இசஜத் படத்திற்காக தனது 2வது விருதையும் வென்றார். 2000ஆம் ஆண்டில் இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதையும், 2008இல் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றார். 2023இல் போஸ்லே தனது 90வது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடுவதற்கு பதிலாக துபாயில் நடந்த நேரடி இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கு புறப்பட்டு சென்றார். அதில் பேசிய அவர் 90 வயதில் மேடையில் 3 மணி நேரம் நின்று பாடுவது தனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறினார். மக்கள் சுவாசத்தை நிறுத்தும் போது இறக்கிறார்கள் எனவும், தன்னை பொறுத்தவரை இசை தனது சுவாசம் எனவும் தெரிவித்தார். அதற்காக தான் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாகவும் தெரிவித்திருந்தார். 2022ஆம் ஆண்டு ஜாக்கி ஷெராஃபின் லைஃப்ஸ் குட் படத்தில் ட்ருத் வி கே டான் என்ற பாடல்தான் அவர் கடைசியாக பாடிய ஹிந்தி பாடலாகும். மறைந்த ஆஷா போஸ்லேவின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஷா போஸ்லேவின் மறைவு செய்தி கேட்டு இந்திய திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் மற்றும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இசைத்துறையில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இந்திய திரை இசையின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானதை முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் அவருக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அவருடைய உடல் மண்ணுக்குள் புதைந்தாலும் இசைத்துறையில் அவர் விட்டு சென்ற கால் தடம் இன்றும் அனைவரது மனதுக்குள்ளும் நிலைத்திருக்கும் என்பதே நிதர்சனம்.